ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டில் கடந்த 15 ஆண்டுகளாக பாதியில் நிறுத்தப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருவள்ளூர் அருகே உள்ளது வேப்பம்பட்டு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடந்து செல்ல உயர்மட்ட மேம்பாலம், சுரங்கப்பாதை வசதிகள் இல்லை. இதனால் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் நடைமேடைகளுக்கு செல்ல தண்டவாளத்தை கடந்து செல்லும் நிலை உள்ளது. இதனால் இந்த ரயில் நிலையத்தில் அடிக்கடி ரயில் மோதி அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து வருகிறார்கள். இந்த சிரமத்தை போக்க பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே நிர்வாகமும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே மேம்பாலம் அமைக்க கடந்த 2008ஆம் ஆண்டு முடிவு செய்தன. அதன்படி 2009ஆம் ஆண்டில் 29.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் அமைக்கும் பணியை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டது. மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட பகுதியில் 14.60 கோடியில் 2011ஆம் ஆண்டு மேம்பால பணிகள் துவங்கப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பால பணிகள் நடந்தன. இந்நிலையில் ரயில்வே கேட்டின் மற்றொரு புறத்தில் மேம்பாலத்தின் 2ஆம் கட்ட பணிகளை 2012ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையால் துவக்கப்பட்டது. இதற்கு எதிராக அப்பகுதியினர் தொடர்ந்த வழக்கால் 2013ஆம் ஆண்டு மேம்பால பணியை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த இடைக்கால தடையை 2021 டிசம்பர் மாதம் அப்பகுதிவாசிகள் வாபஸ் பெற்றதை அடுத்து இடைக்கால தடை நீக்கப்பட்டது. எனினும் மேம்பால பணிகள் துவக்கப்படாமல் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகள்கள் பலியானார்கள். இதையடுத்து பாதியில் நிற்கும் மேம்பால பணியை விரைந்து முடிக்க கோரி மறியல் போராட்டத்தில் பகுதிவாசிகள் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மேம்பால பணிகள் மற்றும் ரயில் நிலையத்தில் பணிகள் முடிவடையும் வரை தண்டவாளத்தை கடக்கும் பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கை செய்வதற்கு 24 மணி நேரமும் ஒலிபெருக்கும் காவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டது. தற்போது இந்த ரயில்வே மேம்பால கட்டுமான பணி மீண்டும் தொடங்கி நடந்து வருகிறது. இது பெருமாள்பட்டு செல்லும் பகுதி. இந்த பகுதியில் பணிகள் ஓரளவிற்கு முடிந்துவிட்டது. பாலத்தை சாலையுடன் இணைத்துவிட்டால் பணிகள் முழுவதுமாக முடிந்துவிடும். இது ரயில்வே மேம்பாலத்தின் மற்றொரு புறமான சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையை கடக்கும் இடம். இந்த மேம்பாலம் இந்த சாலையை கடந்து டன்லப் நகர் வழியாக சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் இணைகிறது. இந்த சாலை இங்கிருந்து சற்று தூரத்தில் பாடி திருநின்றவூர் 6 வழிச்சாலையில் இணையும். இதனால் இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களுக்கு இடையூறின்றி செல்ல முடியும். ஆனாலும் வாகனங்களில் செல்வோர் பயன்பெறுவார்களே தவிர ரயில் நிலையத்தை பயன்படுத்துவோர் பயன்பெற முடியாது. ஏனெனில் இந்த ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாதையோ கிடையாது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிக்கு ரயில்வே ரூபாய் 1.54 கோடி ஒதுக்கீடு செய்து இதுவரை ரூபாய் 38 லட்சம் செலவிடப்பட்டு பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் ரயில் நிலையத்திற்கு வரும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், முதியவர்கள், ஊனமுற்றோர் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன.
எனவே கழிவுநீர் சூழ்ந்து காணப்படும் சுரங்கப்பாதையை விரைந்து முடித்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.